ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமி டிலைட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெலிஷியஸ் யம்மி வெஜ் பீட்சா. பீட்சானா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ்ஷை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாரையும் அசத்திடலாம் இல்லையா? வாங்க இதுக்கு என்ன ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பீட்சா சாஸ் இப்போ எப்படி பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 to 10 தக்காளிங்க, நல்லா ரைப் டொமேட்டோஸாக எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் சுகர், ஒரே ஒரு ஆனியனை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 5 to 6 கார்லிக்கை நல்லா பீல் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆரிகானோ, இது நீங்கள் கடையில் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இப்போ பீட்சா கடைக்கெல்லாம் போகும்போது நம்மளுக்கு டாப்பிங்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதுதான் ஆரிகானோ. ஸோ அதுவும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் ஆயில், டொமேட்டோ கெச்சப் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பீட்சா சாஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த கார்லிக் நல்லா சால்ட் ஆனதும் நம்ம ஆனியன்ஸ் போட போகிறோம். இந்த ஆனியன்ஸ் நல்லா பிங்காக சால்ட் ஆகிடுச்சு. இப்போது இது நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோஸை போட்டுடலாம். ஸோ இதையும் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சால்ட்டை போட்டுடலாம். இப்போ இந்த டொமேட்டோ நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த டொமேட்டோஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆரிகானோ இதில் போடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ உங்கள் காரத்துக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இதில் இருக்கிற ஸ்பைஸை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இதில் கொஞ்சம் சுகர் போட போகிறோம். இதுக்கு ஒரு புளிப்பு தன்மை அண்ட் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கிற டொமேட்டோ கெச்சப் போட போகிறோம். அவ்வளோதாங்க. இது ஒரு 2 minutes மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பீட்சா சாஸ் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம இதை கூல் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தக்காளி மேலே இருக்கிற இதோட தோல் நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதை மெதுவாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டா, பீட்சா சாஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம பீட்சா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். பீட்சாவில் உங்களுக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாங்க. ஸோ இங்கே நான் ஆனியன், மஷ்ரூம், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் அண்ட் பேபி கார்ன் எடுத்திருக்கேன். அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்ச பீட்சா சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ அண்ட் வாவ், சீஸ் இல்லாமல் பீட்சா எப்படிங்க கம்ப்ளீட் ஆகும்? கிரேட் பண்ண பீட்சா சீஸ் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அவனில் வைக்க போகிறோம். ஸோ அவன் பேஸில் இந்த பீட்சா ப்ரெட்டை நான் இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு பீட்சா சாஸ் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் இதோட அல்டிமேட் டேஸ்ட்டே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு பீட்சா ப்ரெட்டுக்கு நான் 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சாஸ் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே சீஸ் போட போகிறோம். நம்ம சீஸை இப்படி கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ வெஜ்ஜீஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அப்படி போட்டுக்கோங்க.
That's all. இதுக்கு மேலே ஆரிகானோ, அதை அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பீட்சா சாஸில் ஆரிகானோ இருக்கும், ஸோ இதில் நீங்கள் கொஞ்சமாக போட்டால் போதும். அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களோட ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த சீஸை போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே அப்படியே அந்த சீஸ்க்குள்ளே குக் ஆக போகுது. வா, இப்போது இந்த சீஸ்க்குள்ளே இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் போய் நல்லா ஸ்டஃப் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை இப்போ நம்ம 200 டிகிரிஸில் ஓவனில் வச்சு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பீட்சாவை குக்கரில் பண்ண போகிறதா இருந்தால் குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே இந்த பீட்சாவை வச்சுட்டு குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். வா, சூப்பராக வந்திருக்கு. வேறு லெவலில் மஷ்ரூம், ஆனியன்ஸ், கார்ன் எல்லாமே நல்லா பேக் ஆகிருக்கு. இந்த சீஸ் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று நல்லா அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம். வா, இது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நான் இதை அப்படியே சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி நான் போடுற அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.